வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்த வீடியோ தான் இந்த விளாக்ல பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் நிறைய தடவை பெரியப்பா பெரியம்மா கூட நானும் அம்மாவும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்கோம். இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி வந்த பிறகு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கே போகலை. ஸோ இந்த தடவை நான் பசங்களை கூட்டிகிட்டு அண்ணா வீட்டுக்கு போயிருந்தப்போ சரி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். அங்கே கோயிலுக்குள்ளே என்ட்ரான உடனே ஒருத்தங்க வயசானவங்க எங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அண்ணாவும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வெளியில் இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஹரி எங்கே போனாலுமே கீழே படுத்து கும்பிட ஆரம்பிச்சிருவான். உள்ளே போனவொடனே எங்கள் அண்ணன் இந்த சாமி பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாமி அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி கும்பிடு போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக போயிட்டு இருந்தோம். எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ரீக்ரியேட் ஆனிச்சு. எங்கள் அண்ணன் நாங்கள் லைனாக நிற்கிறோம், நீ ஒரு வீடியோ எடு, இன்றைக்கி மே 1 ஸோ உழைப்பாளர் தினம் சொல்லிவிட்டு நான் அப்படியே அஜித்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிவிட்டு பேசுனாங்க. பட் ஆனால் பின்னாடி பேக்ரவுண்ட் சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால அதை அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டோம். சரி சாமி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். பார்த்திங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு அளவலாக இருந்தது. சரி ஃபஸ்ட்டு குளத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு குளத்துக்கு வந்துட்டோம். இங்கே குளத்தில் நிறைய பேர் குளிச்சுட்டு இங்கே துணியெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு கோவில் என்ன எதுவும் தடை சொல்லலை போல இருக்குது. ஏன்னா நிறைய துணிங்க அங்கே எல்லாம் கடந்தது. தண்ணி நல்லா பச்சை பசேன்னு இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அண்ணன் அது ஒரே பாசானா இருக்குது அப்படின்னாங்க. சரி ஏதோ ஒன்று பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளத்துக்கிட்ட நின்ன உடனே நல்லா இருந்தது. இங்கேயே கொஞ்சம் நேரம் நிற்கலாம் உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் எங்கள் பிள்ளைங்க விடவே இல்லை. அதான் சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. நானும் அண்ணாவும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். குளத்துக்கிட்ட உட்காந்து அந்த குளத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் அண்ணா வீட்டிலேருந்து இந்த வைத்தீஸ்வரன் கோயில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தான். என் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், துணி பார்த்தீங்களா எவ்வளோ துணி இருக்குது. அந்த மாதிரி இங்கே நிறைய துணியெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. வீடு நமக்கு பக்கம் தான் அப்படிங்கிறதால இருங்க பாப்பா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் சரி சாமி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாவிளக்கு நெய் தீபம் எல்லாமே ஏற்றிட்டு இருந்தாங்க. நேராகவே சாமி அம்மன் இருந்தாங்க. சரி உள்ளே போய் ஃபஸ்ட்டு சிவனை பார்த்துட்டு இருந்தலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அங்கே கேமரா தடை அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்ம எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போ நான் ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே உள்ளே பெருசாக எடுக்கலை. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நீரெல்லாம் வச்சுட்டு சரியான கூட்டங்க, சாமியே பார்க்க முடியல, ரொம்ப தள்ளுறாங்க. என்னன்னு தெரில, எல்லா கோயிலையும் லைனாக நின்றுட்டு சாமி கிட்ட கருவறையிட்ட தொட்டு கும்பிட்டு நீர் வாங்கிட்டு வருவோம். பட் இங்கே அப்படி கிடையாது. பூசாரி எண்டு வரைக்கும் வந்துட்டு போகிறாரு. அதனால் சாமியே பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஸ்ட்ரகிளாக இருந்தது இந்த இடத்துல. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இல்லை, சாமி நல்லா பார்த்த மாதிரியே இல்லை. அப்படியே கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் தொட்டு மூட்டி போட்டெல்லாம் கும்பிட்டாங்க. கும்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா யானை இருந்ததாகி யானை வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வந்தாங்க. அங்கேயுமே யானைக்கிட்ட செல்ஃபிலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கேயும் தூரத்துலேருந்து ஒரு கிளிப்பு மட்டும்தான் எடுத்தேன். ஸோ அங்கேயும் பெருசாக நாங்கள் எதுவும் எடுக்கல. ஆனால் நாங்கள் யானைக்கு காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுன்ட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டோம். எங்கள் பசங்களாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஹரிகிருஷ்ணாக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டாக பார்த்துட்டு இருந்தான். அம்மா யானம்மா யானம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பசி எடுத்துருச்சு, அபிமன்யு புளி சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டான். சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு புளி சாப்பாடு வாங்கிட்டு ஒரே ஒரு சக்கரை பொங்கல் மட்டும் வாங்கிட்டோம். இந்த சக்கரை பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நான் சாப்பிட்டதே இல்லை. இதில் என்னவோ ஒரு இன்க்ரீடியன்ஸ் சீக்கிரட்டாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாசிப்பருப்பு வெள்ளெல்லாம் ஓகே, பட் ஆனால் இது ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சு நல்லா இனிப்பாக நல்லா தெவட்டிட்டு சூப்பராக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. டாட்டா பாபாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.